ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குருக்குட்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி பொடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லி பொடின்னு சொல்கிறத விட கருவேப்பிலை பொடி. இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சூடான ரைஸ்க்கு இந்த பொடி போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான். நான் எதுவுமே வெளியில் ஜாஸ்தி வாங்கலை, வீட்டில் இருக்க பொருள் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, கருவேப்பிலை வந்து ஒரு 4 நம்ம கையில் ஒரு 4 கை அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கிறதுல எல்லாமே நம்ம கையில் ஒரு கை அளவு உளுந்து, துவரம்பருப்பு ஒரு கையளவு, பொட்டுக்கடலை ஒரு கையளவு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, தாளிக்கரைக்கு யூஸ் பண்ணுவோம்ல கடலைப்பருப்பு, அது ஒரு கையளவு, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தூள் பெருங்காயமே ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் எதுவும் விடாமல் ட்ரையாக அந்த கருவேப்பிலை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுங்களே அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஸ்மெல், நல்லா அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து மாறிடும். ஸோ நல்லா கருக விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அதை நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே நம்ம வீட்லேயே எப்பயுமே இருக்கிற பொருள் தான். எதுவுமே நான் புதுசாக நான் வாங்கலை. வீட்டில் இருக்க பொருளை மட்டுமே யூஸ் பண்ணி நான் இதை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பில் அந்த நம்ம கருவேப்பிலை வறுத்த கடாய், அதே கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கலையை வறுத்துக்கோங்க. பொட்டுக்கலை கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த இட்லி பொடி வந்து இட்லிக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு சூடான ரைஸில் நல்லா மேலே இந்த பொடியை நல்லா தூவி விட்டு அதில் தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே போதும், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, எந்த இதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது பொட்டுக்கலை நல்லா இந்தளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அடுப்பில் மறுபடியும் இன்னும் அதே கடாயில் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு வதக்கிக்கோங்க. எல்லாம் தனித்தனியாக வறுத்தெடுக்கும் போது அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் தனித்தனியாக மிக்ஸ் ஆகும். அப்போ வந்து நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கருவேப்பிலை ரொம்ப நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் கருவேப்பிலை வந்து எதில் நம்ம கருவேப்பிலை போட்டு செஞ்சாலும் எடுத்து தனியாக தான் வச்சுடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை பொடியாக செஞ்சு சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு சேரும். அதனால் நம்ம கருவேப்பிலை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும் போது நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இதை நல்லா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ துவரம்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு கையளவு எடுத்து வச்சுருந்தாலே அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன், எல்லாத்துலேயுமே 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், அந்த உளுந்தோட ஸ்மெல்லு, துவரம்பருப்போட ஸ்மெல்லு, பொட்டுக்கடலையோட ஸ்மெல்லு, அப்புறம் கடலைப்பருப்போட ஸ்மெல், அதெல்லாம் வர வரைக்கும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க.
அடுப்பை நீங்கள் இது பண்ணும்போது கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஃப்ளேவரில் வேகும். இல்லைன்னா சீக்கிரமே கரிஞ்சு போயிடும். ஏன்னா அது நம்ம இவ்வளோ நேரம் வதக்கறனால ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கருகாமல் இருக்கும். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ட்ரையாக தான் எல்லாத்தையுமே ட்ரையாக தான் வதக்கியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் ஆயில் சேர்த்து வதக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கருவேப்பிலைக்கு மட்டும் லைட்டாக ஆயில் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் வந்து எதுக்குமே ஆயில் சேர்க்கல, ட்ரையாக தான் வதக்கி எடுத்திருக்கேன். இப்போது இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது, அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது கூட நம்ம அந்த வரமிளகாய் 7 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வரமிளகாய் இந்த காரம் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா 2 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதுவும் நல்லா ஆறியும் செஞ்சாச்சு. இப்போது இதை வந்து நம்ம எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியே இல்லாமல் ட்ரையான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம இந்த பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தாலே அதெல்லாம் போட்டு இந்தளவுக்கு பருப்பை அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறையாக அரைச்சிட்டு அதில் இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது கூட இப்போது வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் பொடியாக அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். எனக்கு இது போதுமானதாக இருந்துச்சு, அதனால் இந்தளவுக்கு நான் பொடியாக அரைச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசையில் வந்து நம்ம தோசை ஊற்றி அது மேலே அப்படியே தூவி விட்டு திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.